வீடு ஆளுநர் போகும்போது பார்த்தேன். ஆமாங்கண்ணா. ஆமா, என்ன விஷயம் இந்த பக்கம் வந்துட்டீங்க? ஆனா அட்வான்ஸ் கொடுத்தீங்களா? அது வாங்கலாம்னு வந்தீங்கண்ணா. ஆமா ஆமா, அட்வான்ஸ் கொடுத்தீங்களா? நம்ம எவ்வளவு கொடுத்தீங்க? 40,000 கொடுத்தனா? 40,000. ஒண்ணும் பயப்படாது, எல்லாம் ஆனா 20 எழுது ஒரு ரூபா கூட சரி இதாகாது. சரிங்கண்ணா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெயிண்ட் எல்லாம் நீங்க பாலிமர் போயிட்டீங்க, அப்புறம் பெயிண்ட் எடுத்தா நான் அடுத்த பில் கூட போகணும். ஆமாண்ணா கரெக்ட். அட்வான்ஸ்ல அதெல்லாம் எழுதிட்டு மீதி என்ன ஆசை அதை வாங்கிட்டு போயிடுங்க. சரிங்கண்ணா. அது மட்டும் கொஞ்சம் ஆனா போடுங்க, நான் சொல்றேன். அப்படிங்களா? பெயிண்ட் விலை ரொம்ப அநியாய விலை தம்பி, ரொம்ப அநியாயமா ஏத்திட்டானுங்க. அந்த பெயிண்ட் வாங்குனதுல ஒரு 15,000 தம்பி. 15,000. அப்புறம் இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆள் வராங்க இல்லையா, அவனுங்க பாருங்க ரொம்ப சம்பளம் கேட்கறானுப்பா. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், 3 பேர் வருவோங்கிறானுங்க. 3 நாளைக்கு 9,000 வாங்கிட்டானுங்கப்பா. 9,000 எழுதிக்குவாங்க. 9,000. அப்ப இந்த அதவில இந்த லா எல்லாம் இல்லையா, தாழ்பாடு அதெல்லாம் வேற அங்கங்க உடஞ்சி கிடக்கு தம்பி. அந்த லா எல்லாம் மாறது ஒரு 2,000 ரூபாய் தம்பி. சரிங்க. அப்ப தம்பி இந்த பாத்திரம் எல்லாம் இந்த ஒரே அருகருகருன்னு இருக்குது தம்பி. உள்ளார இந்த வாஷ் பேஷனு எல்லாமே அப்படியே உமட்டிட்டு வாந்தி வருது. நீங்க முடிங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாத்தி எல்லாம் கிளீன் பண்ணுமா, அது ஒரு 4,000 ரூபாய் தம்பி. 4,000. அதெல்லாம் வேற இந்த பைப்புகள்லாம் கொஞ்சம் மாத்தணும், அது ஒரு 990 ரூபாய். 990. தம்பி 39,990. அப்ப மீதி 10 ரூபா இருக்கு. அதான் இப்ப டீ குடிச்சு இல்லையா, அதான் ஒரு 10 ரூபா. ஏன்னா எல்லாமே கணக்குல கரெக்டா இருக்கணுமா இல்லையா? ஒரு ரூபானாலும் உங்களதான் பேசக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது டவுட் சந்தேகம் ஏதாவது இருக்கு இல்லைங்க. அப்புறம் வெளியில போய் அதை எதுவும் சொல்லிட்டு இருக்காது. சொல்ல மாட்டேங்கண்ணா. சரி.